தேர்தல் முடிவுகள் வரை மக்களின் பிரச்சனைகளை மட்டுமே கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத பதிவுகளில் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நமது இலக்கை நோக்கி பயணிப்போம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். கட் அண்ட் ரைட்டா சொன்ன விஜய். தாவேகாவிடம் பவன் கல்யாண் கூட்டணியை உருவாக்கும் கடைசி முயற்சி தோல்வியடைந்தது. பேச்சுவார்த்தைக்கு கூட இடமில்லை என்று தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டதாக அறிவித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் விசில் சின்னத்தில் போட்டியிட தயாராகி உள்ளது. தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஜாதி வெறி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட தாவேகா வலியுறுத்தல். விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளையே அரசு முடக்குவதாக கண்டனம் தெரிவித்த தாவேகா ஆர்ப்பாட்டம். எப்படி மௌனமாக இருக்க முடிகிறது? கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் முதலமைச்சர் செலுத்துகிறார். தூத்துக்குடி மாவட்ட விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சரால் எப்படி மௌனமாக இருக்க முடிகிறது? தமிழகம் முழுவதும் பச்சில குழந்தைகள் முதல் பாட்டி வரை அனைத்து தரப்பு பெண்களையும் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கினார்கள். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி தேவையா என மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார். இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். சர்ச்சைக்குள் திமுக வைஷ்ணவியின் கோவையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 43 மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து ஜாலியா தாங்க இருக்கோம் என மாணவர்கள் கூறியதாக எக்ஸ் தளத்தில் வைஷ்ணவி பதிவிட்டது கடும் சர்ச்சைக்குள் உள்ளாகி இருக்கிறது. சிஎம் ஸ்டாலின் கூட்டத்தில் 2 பேர் மரணம். திருச்சியில் நேற்று முன்தினம் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் 2 பேர் மரணமடைந்தார். புதுக்கோட்டையும் மங்கள நாட்டையை சேர்ந்த ஜெயராமன் 67 வயது மாநாட்டு திடலில் அமர்ந்திருந்த பொழுது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். அதேபோல் பெரம்பலூரை சேர்ந்த சரோஜா 61 வயது மாநாட்டு மைதான வாயில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவ்வித காரணமாக திமுக திட்டமிட்டு மறைத்து விட்டதாக பாஜக தாவேகாவினர் எஸ்எம்எஸ்ஸில் விமர்சித்து வருகின்றனர். மனம் வெதும்பிய விஜய். அனைத்தையும் விட்டு வந்துள்ளேன். இனி அரசியலை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அரசியலுக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது என உங்களுக்கே தெரியும். எதற்கும் துணிந்து வேலை பாருங்கள். இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். தளபதி விஜயின் விருப்பத்தையை நிறைவேற்றி வரும் மாவட்ட நிர்வாகிகள். மக்களோடு மக்களாக எப்பொழுதுமே களத்தில் தமது தாவேகா தொண்டர்கள். பெண்களை தரக்குறைவாக பேசியதால் சீமான் தம்பியை வெளுத்து விட்ட பொதுமக்கள். சாட்டை டு சீமான். ரொம்ப பயமா இருக்கு அண்ணா, என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க. விஜய் ரசிகர்களை பார்த்து ஷாக் ஆனேன். சமீபத்தில் பிராட்காஸ்ட் நடிகர் விஜய் குறித்து சுவாரஸ்யமான நினைவுகளையே பகிர்ந்த நடிகை பிரியங்கா சோப்ரா. தமிழன் படப்பிடிப்பின் போது விஜயை பார்க்க 100கணக்கான ரசிகர்கள் காத்திருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்ததாக கூறினார். ரசிகர்கள் காட்டிய அன்பு ஒரு தெய்வீகமான உணர்வை போல இருந்ததாகவும் அப்பொழுது தான் இந்திய ரசிகர்கள் அர்ப்பணிப்பை நேரில் உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தலைவர் அறிவித்த மகளிர் திட்டங்கள் அனைத்துமே அவர் கால்குலேட் பண்ணி ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை எல்லாம் யோசித்துத்தான் அறிவித்துள்ளார். அவை பொய்யான செயலாகாத வாக்குறுதிகள் அல்ல. இப்படிக்கு நிர்மல்குமார். கிரிவலம் சென்ற கிரிக்கெட் வீரர்கள். திருவண்ணாமலையில் வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி கிரிவலம். T20 உலகக்கோப்பை இந்திய அணி வென்றால் கிரிவலம் செல்வதாக வேண்டிக் கொண்டிருந்த நிலையில் வேண்டுதலையை நிறைவேற்றினார் வாஷிங்டன் சுந்தர். முழு நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்கே கூட்டியிருக்கிற அத்தனை பேருமே நாமே இந்த இடத்தையும் சுத்தம் செய்து விட்டல் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. 12ஆம் கிளாஸ் குழந்தை ரேப் ஆகி வெட்டப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இத பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதை பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ண
கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி அதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க. இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தோழர்களும் மிகப்பெரிய மாற்றம் வரும். தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தாவேக தலைவர் விஜய் ரோடாக செல்லும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு ரோடாக செல்லும் பொழுது மக்கள் எழுச்சியை அப்பொழுது பார்ப்பார்கள். பசங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் இன் இந்தியா #TN rejects DMK. மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டேன். இனி அரசியலை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என விஜய் நேர்காணலில் பங்கேற்றவர்களிடம் கூறியதாக தகவல். பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் முதற்கட்டமாக 60 வேட்பாளரிடம் நேர்காணல் செய்த தாவேகா தலைவர் விஜய். அடிபட்டு நொந்து நூலாகி ஒருத்தன் கிளம்பி வருவான். அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்குது பாருங்க, அதுதான் சர்க்கார். ஒரு அம்மா குழந்தைக்கு காட்டுறது நாளைக்கு மாறப்போகும் தமிழகத்தை எளிய மக்களின் வாக்குறுதி. அரசியலை விரும்ப வைத்தாய், அரசியல் கூட்டங்களை பார்க்க வைத்தாய், விவாதங்கள் செய்திகளையே கவனிக்க வைத்தாய், நேரடி நீதிமன்ற விவாதங்களையும் விசாரணைகளையும் பார்க்க வைத்தாய், இளைஞர்களின் அரசியலுக்கு கொண்டு வந்த அரசியலை பேச வைத்தாய். இவைகள் அனைத்தும் உன்னையே சேரும். தளபதி விஜயின் விருப்பத்தை நிறைவேற்றி வரும் தாவேகா தொண்டர்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் மாவட்ட நிர்வாகிகள். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு துயர சம்பவத்துல முக்கிய ஒருத்தருக்கு சமன் வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சு ஒரு செய்தி சேனல் கூட போடலையே. ஆங்கில ஊடகம் மட்டும் இல்லைன்னா அதையும் மறைச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்த ஊடகமும் ஒருதலைபட்சமா இருந்து இப்பதான் பாக்குற. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் ராணி வேலு நாச்சியார் பெண்கள் படை அமைக்கப்படும். தமிழ்நாட்டு பெண்கள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு வரும் பெண்கள் அனைவரையும் இந்த ராணி வேலு நாச்சியார் படை காக்கும். இந்த திட்டத்திற்கு கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்படும். பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மக்கள் போராட தேவை இருக்காது. பாஜக இன்னைக்கு ஜனநாயகம் சென்சார தள்ளி வைக்கிறாங்க. நாளைக்கு சிபிஐ என்கொயரி நோட்டீஸ் அனுப்புறாங்க. எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. திமுக 24 மணி நேரமும் மீடியாவை வச்சு விஜய் பற்றி ஃபேக் நியூஸ் போடுறாங்க. குடும்பம் இவரை இப்ப அடிச்சாதான் உண்டுன்னு அடிக்கிறாங்க. 2 பேரோட டார்கெட் அண்ணா மட்டும்தான். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. அவரும் மனுஷன் தாண்டா. ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூலா ஹேண்டில் பண்றாரு. ரேம்ப் வாக் 650 மீட்டர்னு சொன்னாங்க. அது வரைக்கும் தான் கூட்டம் இருக்கு. இதுக்கு 200 ஏக்கரா 200 தொகுதி டைலாக் வேற. என்னதாம் 1000, 2000, 10,000ன்னு மத்தவங்க கொடுத்தாலும் எங்க அண்ணன் தரப்போற 2500க்கு ஈடாகுமா? மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கு எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? நானு என்னடா நடக்குதுங்க? யாரு காசுலாம் இதெல்லாம்? இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ பிரியாணி எல்லாம் போட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தி அதுக்கு காசு கொடுத்து ஜனங்களை வர வச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கலாம்ல. கஷ்டப்படுறாங்க. நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். நான்லாம் இன்னும் 1 லட்சம் ரூபாய் முழுசா பார்க்கல இன்னும் கையில. ஆனா நியூஸ்ல கோடிக்கணக்கில் ஊழல்ன்றாங்க, கோடிக்கணக்கில் மாநாடு நடத்துன்றாங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு என்னன்னு. நிஜமாவே நீங்க எல்லாம் மனசு வந்துதான் இந்த காசு செலவு பண்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. இலவசம் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. தனது பெயரை எந்த திட்டங்களிலும் சூட்டிக்கொள்ளவில்லை. மக்களின் உரிமை எந்த விளம்பரம் இல்லாமல் மக்களிடையே ஒப்படைக்கப்பட்டது. இப்படிக்கு தாவேக தலைவர் விஜய். ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி.
பல தடைகளை தாண்டி முதலமைச்சர் சீட்டில் விஜய் அமர வாய்ப்பு உள்ளதா? உங்களின் கருத்தை சொல்லுங்கள் மக்களே. விஜய் தப்பான மூவ் பண்ணிட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கானுங்க. நீங்க போடுற அவதூறுக்கு மனசு உடைஞ்சி மூளையில உக்காந்துட்டு இருப்பாருன்னு நினைச்சியா? தளபதி டெஸ்ட்ராய்டு டிஎம்கே நெக்ஸ்ட் 30 days பிளான்ஸ். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். விஜய் மொத்தமா மாறிட்டாரு. விஜய் சார் மெச்சூரிட்டியை பார்க்கப்போ ரொம்ப வியப்பா இருக்கு. குழந்தை போல் தான் பேசுவாரு. இப்போ மொத்தமா மாறிட்டாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஒரு இடத்துல வந்து அவர் உட்காரணும்னா அவரோட பொறுமைக்கும் அமைதிக்கும் கடவுள் கண்டிப்பா அந்த இடம் கொடுப்பாருன்னு நம்புறேன். இப்படிக்கு நடிகை கோவை சரளா. தீய சக்தி திமுக பேச்சை கேட்டு விஜயை விட்டுட்டீங்கன்னா விஜய்க்கு சொத்து காசு பணம் எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்குத்தான் மக்களை நேசிக்கிற ஒரு தலைவன் இல்லாமல் போயிடும். வட சென்னையில் விஜய் போட்டி. தாவேகா தலைவர் விஜய் வட சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. 234 தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர். RDX நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா பேச்சு. MSc படிச்சிருக்கேன் ஆனா வேலை கிடைக்கல. ஓட்டு தாவேகாவிற்குத்தான். நான் MSc படிச்சிருக்கேன் ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. இப்பொழுது துணிக்கடையில் வேலை செய்கிறேன். நான் மட்டும் இல்ல, நிறைய இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. இந்த நிலையை மாற வேண்டும். வரும் தேர்தலில் கண்டிப்பாக என் ஓட்டு எங்க அண்ணான் விஜய்க்குத்தான். 2500 ரூபாய் வழங்கப்படும். முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போமா? 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர் திட்டம். நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். காமராஜர் கல்வி உறுதி திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். வெற்றி பயணம் திட்டம். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பட்டன்கள் 24/7 சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் சென்டர் உடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டன்கள் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும். இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் ஜீரோ டார்க் ஸ்பாட் உருவாக்கப்படும். பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். இது ஏன் சொல்றேன்னா, இது இப்போது ஒழுங்கா நடக்கிறது இல்ல. சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும்.